நீண்ட காலமாக தீவக பகுதியில் திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் குழுவொன்று வேலணையில் மக்களது முயற்சியினால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் வேலணை 6ஆம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில், வேலணை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருட்டுத்தனமாக பிடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு தொகுதி வேலணை 6ஆம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் உள்ள குறித்த திருட்டு கும்பலின் சந்தேக நபராக கருதப்படும் ஒருவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த ஆடுகளை வெகிச்சியூரைச் சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்புடன் நேற்று இரவு மகேந்திரா வாகனம் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு சட்டவிரோதமாக கடத்திச் செல்லும் முயற்சியில் குறித்த குழு இறங்கியுள்ளது. குறித்த திருட்டுக்குழு நேற்று இரவு 8 மணியளவில் 6 ஆடுகளை குறித்த வாகனத்தில் ஏற்றும் சந்தர்ப்பத்தில் அதை சிலர் கண்டு சந்தேகித்து சம்பவம் தொடர்பில் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததுடன் அந்த திருட்டு முயற்சியில் ஈடுபட்டவர்களை பிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கேள்வியுற்ற ஆடுகளை பறிகொடுத்த உரிமையாளர்கள் குறித்த இடத்திற்கு வந்திருந்த நிலையில் அங்கிருந்த மக்களது ஒத்துழைப்புடன் களவாக பிடிக்கப்பட்டு கடத்திச் செல்ல வாகனத்தில் ஏற்றப்பட்ட 6 ஆடுகள், மகேந்திரா வாகனம் மற்றும் 2 சந்தேக நபர்களையும் பிடித்துள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்த ஒருவர் தப்பியோடியுள்ள நிலையில் பிடிக்கப்பட்ட இருவரையும் பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தீவக பகுதியில் கட்டாக்காலி கால்நடைகள், வளர்ப்பு கால்நடைகள் என நாளாந்தம் பல கால்நடைகள் களவாடப்படுவதும் இறைச்சிக்காக கொல்லப்படுவதுமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் துறைசார் தரப்பினருக்கு முறையிட்டும் கூட அத்திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியாது திருட்டு சம்பவங்கள் பெரும் கொதி நிலையில் இருந்து வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் வேலணை பொதுமக்களாகிய தாம் ஒன்றிணைந்து குறித்த திட்டமிட்டு திருடும் திருட்டுக்குழுவைச் சேர்ந்த இருவரையும் கையும் களவுமாக பிடித்துள்ளமையானது மக்கள் மத்தியில் குறித்த திருட்டுச் சம்பவங்களுக்கு தீர்வை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர். இதனிடையே குறித்த 2 சந்தேக நபர்களுடன் 6 ஆடுகள் மற்றும் மகேந்திரா வாகனமும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாகவும் சந்தேக நபர்களுடன் சான்று பொருட்களும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.